ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டி எக்ஸ்பெரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதோட லெவல்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மார்னிங்லேருந்தே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் செல் ஆன் ரைஸில் இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின்னிஃப்டி அதர் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வித் செல்லிங் ப்ரெஷரோட நடந்திருக்கு. நிஃப்டி எஃப்எம்ஜிசி, ஆட்டோ, ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி, ரியாலிட்டி எல்லாமே ஒரு 2.5% ட்ராப்பு. நிஃப்டி மிட் கேப் 50, நிஃப்டி ஸ்மால் கேப் 50லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு வருது. இன்னைக்கு ஒரு 1200 பாயிண்ட்ஸ் ட்ராப் மிட் கேப் 50ல. ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% அதுவும் கண்டினியூஸாக ஆல் டைம் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது. எஃப்ஐஐ டீடைல்ஸ் பார்க்கலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்க்க முன்னாடி ரெண்டு பேருமே 12th அன்னைக்கு, இன்னைக்கு மண்டே 12th பிப்ரவரி, கேஷ் மார்க்கெட்டில் 127 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 1712 கோடி கேஷ் மார்க்கெட்டில் ரெண்டு பேருமே பையிங்கில் இருக்காங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம், ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. நெகட்டிவ் கேண்டில் இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இது எனக்கு என்னமோ ரீட்ரெஸ் மாதிரி இருக்குது. இந்த கேண்டிலோட பாதி லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட் இந்த வீடியோ போடும்போது ஆப்ஷன் செல்லிங் வீடியோலே சொன்னோம். சேம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கால் ரேட் மட்டும்தான் இருக்குது. புட் ரேட்டில் 21,500ல, அதுவும் கம்பேர் வித் கால் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மீதி இருக்க எந்த ஸ்டேக்லையுமே புட் ரேட் கிடையாது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கான லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது செகண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நிஃப்டிக்கு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,520 to 21,490 இந்த 30 பாயிண்ட்ஸில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகைன் அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 21,400 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்கன்னா 21,720, மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,830. இது லெவல்ஸ். இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா இமிடியேட்டாக லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா இமிடியேட்டாக புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கன்சால்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடில் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் சைட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எடுத்தோடனே புட் ஆப்ஷன் சைடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களை அப்படியே ட்ராப் பண்ணி இந்த ஜோனுக்குள்ளே கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் நடந்து எய்தர் இங்கே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 21,680 ஃபஸ்ட் டார்கெட்டாக கால் ஆப்ஷன் சைடுக்கு. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 21,720 நம்ம சொன்ன லெவல்ஸ். இது கால் ஆப்ஷன் சைட் ட்ரேடு. ஏன் இந்த கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகி பேட்டர்ன் படி பிரேக் அவுட் ஆகலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது முடியும்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆக முடியும். எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆகும்போது ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 21,660 680ல ரிஜெக்ட் ஆகும்போது ஆர் 21,722ல ரிஜெக்ட் ஆகும்போது இது ப்ரீவியஸாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் மார்னிங்லேருந்து ஃபாலோ ஆகிட்டு ரீட்ரெஸ் பண்ண இடம் அந்த 720 தான். திருப்பியும் நேற்று எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துச்சோ அதே இடத்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்போது 21,722ல ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது நம்ம இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் 500ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கும்போது இங்கே நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு ஒரு கால் ஆப்ஷன் சைட் சேம் டார்கெட் தான் 650 680 வரைக்கும் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். பேட்டர்ன் படி ஏதாச்சும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் படி அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் காலையிலேருந்து கண்டினியூஸாக இருந்தாலும் ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும்.
ஒவ்வொரு கேண்டிலும் 157லேருந்து 137 வருது. இங்கே 149லேருந்து 127 வருது. ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கெல்லாம் சின்ன கேண்டிலாக இருந்தாலும் 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. இது வந்து 3 மினிட்ஸ் கேண்டில். ஆனால் ஒரு மொமெண்டம் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுப்பீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடு பிரேக் ஆயிடுச்சு, எகைன் 21,720 இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு நேற்று. இப்போ அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே க்ளோசிங்கே வந்திருக்காது, ஒரு லெவலாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். செகண்ட், இங்கேருந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் பிரேக் ஆகுது. அழகாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 11:33 டைம் பாருங்கள், ரெண்டுமே கேம். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே ப்ரீமியத்திலும் நல்ல டபுள் சப்போர்ட் இருக்குது. இந்த கிரீன் கேண்டிலோட ஹைல என்ட்ரி எடுத்திருந்தீங்க, 150ல என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் டாப் லாஸ் வந்திருக்கும். டார்கெட் வந்து நம்ம 180 வச்சிருப்போம். அழகா டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் பண்ணுங்க. பிரைஸை போய் துரத்தாதீங்க. பிரைஸ் மேலே போயிடுச்சுன்னு துரத்திங்கன்னா இந்த மாதிரி விக்கு கேண்டிலில் ஸ்டாப் லாஸ் எண்டிங் எடுக்கும். பார்க்கறதுக்கு சின்னலாக இருந்தாலும் 156ல இருந்து 136னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். அதனால ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி நிஃப்டியில் கால் ஆப்ஷன் சைடு நம்ம எங்கே சொன்னோம், புட் ஆப்ஷன் சைடு எங்கே சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட், இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னே பிரேக் டவுன் பண்ணிருச்சு. மார்னிங் கரெக்டாக அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. எக்ஸாக்டாக அங்கேருந்து கண்டினியூ ஃபால். இங்கே டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் பிரேக் ஆகி இப்போ கன்சால்டேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சரி, ஆல்ரெடி இருக்கவங்க சரி, லாட் சைஸ் கம்பெனி ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட், பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு கேண்டிலும் 50 to 60 பாயிண்ட்ஸ் ஒரே கேண்டில் 3 மினிட்ஸ் கேண்டிலே மூவ் ஆகுது. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இமிடியேட்டாக சப்போர்ட் எடுக்க போகிற இடம் 44,439 இமிடியேட்டாக சப்போர்ட் எடுக்க போகிற இடம். அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 45,091, 45,200, 45,335. லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 45,535. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு டாப் டு பாட்டம் ஃபிப்னாசி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 45,200 0.5 லெவல் வரும். இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக இங்கே ஃபாலோ ஆகும்போது எடுக்கிறத விட ஒரு ஃபாலுக்கு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் ஃபாலோ ஆகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 0.5 லெவலுக்கு மேலே ஃபஸ்ட்டு மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகி ட்ரேட் ஆனால் தான் நீங்கள் கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் ஒரு 45,200 எபோவிலேருந்து 45,400 வரைக்கும் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். 45,200 கீழே இருக்க வரைக்கும் ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் நீங்கள் கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது, மார்க்கெட் இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, எகைன் டவுன் சைடில் போகுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே பையிங்கில் இருக்குது. இந்த இடத்துல அப்படியே கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு எகைன் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எகைன் ரிவர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், நிஃப்டியில் எப்படி இன்றைக்கி ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சோ அந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வரும்போது புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கன்ஃபர்மேஷனான ட்ரேட்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதே நல்லது. நீங்கள் 2 லாட் போட்டாலும் 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் வித்தின் 5 மினிட்ஸில் மூவ்மெண்ட் இருக்குது, வால்டிலிட்டி இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இன் பிட்வீனில் இந்த 45,500க்கும் இந்த 45,650க்கும் இப்படி கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். மொமெண்டம் இருக்காது, ஜஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20,200 வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா 20,200 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். மார்னிங் அங்கே தான் ஓப்பன் ஆச்சு, எக்ஸாக்டாக ட்ராப் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் மார்னிங்லேருந்து ட்ராப் ஆகிருந்தது, எக்ஸாக்டாக பிரேக் டவுன், ரீடெஸ்ட், என்ட்ரி, அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி. ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் கன்சால்டேஷன் ஆகி ரிடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டிகே ஆகிறதுக்கு. பிகாஸ் இன்றைக்கி மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு ஆஃப்டர் 3
3:15 மணிக்கு மேல தான் அதில மொமெண்டமே வந்துச்சு. ரூ. 4 அப்ப 12 ரூபீஸ் இருக்க பிரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் 55 டூ 70 ரூபீஸ் போச்சு. அதனால ஃபின்னிஃப்டி பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இங்க டாப் டூ பாட்டம் டிரா பண்றேன் பாருங்க. ஒரு கன்டினியூஸ் ஃபாலுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் 0.5 லெவல் அது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த இன்ட்ராடேவோட டாப் டு பாட்டம் கன்சிடர் பண்ணீங்கன்னா 22,070 ரெசிஸ்டன்ஸ். அது இல்லாமல் ரவுண்ட் நம்பர் ப்ரீவியஸாக இங்கே தான் பையிங் நடந்திருக்கு, இங்கேயும் பை நடந்து ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. எகைன் இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்எஃப்டியை பொறுத்த வரைக்கும் எகைன் பேட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா அழகாக 19,828 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் கண்டினியூஸ் ஃபாலோ ஆச்சுன்னா 19,738 டவுன் சைடில் லெவல்ஸ் ஃபின்எஃப்டிக்கு. அப் சைடில் பார்த்தீங்கன்னா 22,000 ரவுண்ட் நம்பர். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 22,775 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது வந்து 0.68 லெவல். அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20,200ல இருக்கு. இந்த ஜோனில் இருக்கு, 20,200ல இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் நியூ செட் ஆஃப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.